வாங்க இன்றைக்கி நம்ம ரூமில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சப்பாத்தி சிக்கன் கிரேவி 3 ரூமில் ஃபுட் ஆர்டரு 3 ரூமுக்குமே சப்பாத்தி சிக்கன் கிரேவி இன்றைக்கின்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பு வந்து ஒரு அடுப்பு வந்து ஒரு சைடில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடியில் கூட கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை நாங்கள் பற்ற வைக்கல. காலையில் அண்ணன் பார்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் அடுப்பு. இது வந்து நம்ம கெஸ்ட்டு யாராவது அடுப்பு கேட்டாங்க யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுப்போம். அதுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வந்து ஆர்டர் இருந்துச்சு. அப்போ முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு எல்லாமே நம்ம மதுரைக்காரங்க தான். அதனால் மீன் குழம்பு வச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்தடுத்து ஒரு இதாக தான் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால அடுப்பு ஒன்று தான், சிங்கிள் அடுப்பும் அதுலேயும் அந்த பெரிய அடுப்புலேயும் மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பயங்கர மிஸ்ட்டு, பட் ஆனால் நல்லா இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது. நமக்கு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தவங்க ஒரு 2-4 ரூமுமே மதுரைக்கார பசங்க தான். நமக்குமே வீடியோ வந்து நல்ல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மூணாருக்கு ட்ரிப்பு போகலான்னு வந்தோம். போகிற வழியில் தான் ஹோலி ஓக் அப்படின்ற ரூம் எடுத்து பார்த்தோம். காட்டேஜ் தான். வியூ பாயிண்ட்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மதுரைக்காரன் டிஷ்ஷுனா மதுரைக்காரன் டிஷ்ஷுக்கு ஏற்றாப்புலே மிரட்டி விட்டாங்க அக்கா. அடுத்து யார் வந்தாலுமே ஹோலி ஹோக்குக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வாங்க. பெருக்கி விட்டு வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. காட்டேஜ்லாம் மிரட்டி விட்டுருச்சு. வீடுலாம் அப்படியே பக்காவாக இருக்குது. வியூ சும்மா உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தரமாக போங்க. அவ்வளோதான். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்.